ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. டெய்லி ஈசனை பார்க்க போகிறோமே, ஏதாவது வரம் கேட்கலான்னு நினச்சி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு கேட்டுட்டேங்க. அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கல. சில பேர் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க, சில பேர் நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து உணர்த்தலான்னு பார்த்தா அதை அவங்க கவனிக்காமல் தவறிட்டு ஒரு சக்தி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் காட்சி கொடுக்கும்னு தனக்கு தானே ரூல்ஸ் வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு, யாருக்கும் என்ன பிடிக்காது போது உனக்கு மட்டும் ஏன் அடிக்கடி பிடிக்குது அப்படின்னு சொல்லி என்னை தேடி வர கஷ்டத்துக்கிட்டே கேட்டுட்டேங்க. அதுக்கு கஷ்டம் என்ன பதில் சொல்லுதுன்னா, நான் வரும்போதெல்லாம் சோர்ந்து போயிடாமல் எழுந்து நிற்கிற தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ரசிக்கத்தான் நான் டெய்லி உன்னை தேடி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்படியே பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரிலங்க. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நம்ம ஏன் டெய்லி கோயிலுக்கு போகணும்? ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் ஆன்மீகத்தை பற்றி ஸ்டேஜில் பேசிட்டு இருந்தாருங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தர், ஆண்டவனை அடையிறதுக்கு நம்ம ஏன் கோயிலுக்கு போகணும், அங்கே போகாமலேயே ஆண்டவனை அடைய முடியாதா அப்படின்னு கேட்டாருங்க. உடனே விவேகானந்தர் அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாருங்க. அவரும் ஓடி போய் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வந்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கிட்ட, நான் தண்ணி தானே கேட்டேன், எதுக்கு இந்த சொம்பு அப்படின்னு கேட்டாருங்க. தண்ணி கொண்டு வந்தவருக்கு ஒரே குழப்பம். சொம்பு இல்லாமல் எப்படி தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சுவாமி விவேகானந்தர் அவர்கிட்ட, ஆமாப்பா தம்பி, தண்ணி கொண்டு வரத்துக்கு சொம்பு தேவைப்படுற மாதிரி ஆண்டவனை உணர்ந்து மகள ஒரு இடம் வேணும் இல்லையா, அதனால தான் கோயிலுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. எதையும் நீ தேடி போகாத, உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும்னு எம்பெருமான் முருகன் சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டேங்க. நம்ம சேனலில் கிழக்கு சித்தர் மந்திரம் சொன்ன எனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது எந்த விதத்தில் உணர்ந்தேன்னு ஈஸியாக உங்ககிட்ட வந்து ரீச் ஆகிற மாதிரி வீடியோ என்னோடய ஸ்டைலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. யூடியூப்பில் லட்சக்கணக்கான ஆன்மீக வீடியோஸ் நம்ம பார்க்குறோங்க. அது எல்லாம் நான் அப்படியே நம்புறது கிடையாது. அந்த மந்திரத்தை நானும் என் பொண்ணும் தான் ஃபஸ்ட்டே சும்மா வீட்டில் விளையாடிக்கிட்டே கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தோங்க. அடுத்து நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் பார்க்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதையும் உணர்ந்தால் மட்டும் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு சக்தி ஒரு முறை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அது கூட ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுங்க. இந்த சதுர்த்தியிலேருந்து என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பிரபஞ்சத்தில் என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்களோட வாய்ஸை கேட்கறதுக்காக தான் கமெண்ட் பாக்ஸை ஆனில் வச்சுருக்கேங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்லது அந்த யூனிவர்ஸ் செய்யணும்னு நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்காம என்னோடய வேலையை நிம்மதியாக பார்த்துட்டு இருக்கேங்க. யார்கிட்டையாவது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா தான் நமக்கு ஏமாற்றம் கோபம் வருமே தவிர, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை கடந்து போக கற்றுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதி நம்மக்கிட்ட இருக்குங்க. நான் இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஈஸ்வரன் கோயிலில் ஒரு சித்தர் ஃபோட்டோ பாட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு அந்த பாட்டி யார் என்னென்னு நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு புனிதமான இடத்துல இருந்து அந்த ஃபோட்டோ கிடச்சதால அது காமெடியாக தோணலைங்க. எந்த ஆராய்ச்சியும் இது வரைக்கும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த மந்திரத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரோட 108 போற்றி தாங்க அது. இதை பாராயணம் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. என் கண்ணில் இருந்து எப்போல்லாம் கண்ணீர் வருதோ அப்போல்லாம் நான் இதை பாராயணம் பண்ணிவிடுவேன். இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதுல ஒரு சுயநலம் இருக்குங்க. ஹனுமனை கொண்டாடுனா பெருமாளுக்கு பிடிக்கும், பெருமாள் ஹாப்பினா லக்ஷ்மியும் ஹாப்பி தானே, அப்புறம் என்ன. ஒரு மந்திரத்தில் 3 பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. பாப்பாவுக்கு ஃபீவர் வர டைமில் 2-3 நாளைக்கு தூங்காமல் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுதுங்க. அப்போல்லாம் கொஞ்சம் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுது. குழந்தை காதில் விழுற மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது படிச்சுடுவாங்க. அதில் எனக்கு ஒரு திருப்தி. இந்த மந்திரம் எனக்கு நிறைய இடத்துல கை கொடுத்துருக்குங்க. இந்த மந்திரத்தை நான் ஸ்ப்ரெட் பண்ணல, எனக்கு நடந்ததை சொல்கிறேன். யாராவது டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கூகுள் பண்ணுங்கள், 108 போற்றியை எடுங்க. ஒன்ஸ் படிச்சுட்டு அப்படியே வச்சுடுங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னா உங்களோட ஹானஸ்ட் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. எதையும் உள்ளன்போடு செஞ்சோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க. ஆனால் உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஹானஸ்ட்டாக நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பஞ்சமிக்கு பூஜை பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் பேசினதை கேட்டிருப்பீங்க. நம்ம நினைக்கிறத ஹெல்த்தியான முறையில் கொண்டு போய் மற்றவங்க கிட்ட சேர்க்கறதுக்கு தாங்க இந்த மீடியா இருக்குது. யார்கிட்ட வேணாலும் தாராளமாக பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோவில் விளக்கில் என்னெல்லாம் காட்சி தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுகமே சூழ்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.